வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் தை பார்த்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். மேஷராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். மேஷராசிக்கு பார்த்தோம்னா இப்போ 7 சனி ஆரம்பமானாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். 6ஆம் அதிபதி புதன் வந்து 9ஆம் இடத்திலும், 8க்குரியவர் 10ஆம் இடத்திலும், 8க்குரிய கிரகமானது 10ஆம் இடத்திலும், 5க்குரியவர் வந்து 10ஆம் இடத்திலும் இருப்பார்.
இருப்பது மிக சிறப்பு தாங்க. 10ஆம் அதிபதி 12இல் சனி பகவான் இருக்கும்போது தொழில் வழியில் விரயத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பது பார்த்தீங்கன்னா தொழில் வழியில் கவனம் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் லாபங்களும் வரும். அந்த லாபத்தில் எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்த அளவுக்கு விரயமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் அன்பாக கொண்டாந்து வரும். உங்களுடைய அன்புக்கு அவர்கள் அடிபணிவார்கள். பொதுவாக அந்த மேஷ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இலகிய மனப்பான்மை, ஐயோ தைரியசாலி, தைரியம் வீரியம் எல்லாமே இருந்துட்டாலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இவர்கிட்ட இவருடைய இதயத்தை கூட பிடிக்கிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மேஷ ராசி. என்னது அன்பாக இலக்கமாக ரொம்ப இரக்கமாக இவரிடம் பேசினாலே போதும், இவர்களுடைய இதயத்தை பிடிங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு இரக்க குணம் படைத்தவர்கள் தான். சூரியன் அங்கே உச்சமடையக்கூடிய ராசி. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வழியில் மிக கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகமாக இருந்தாலே போதும். இப்போ தேவையில்லாத சலசலப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறத தவிர இந்த மேஷராசிகள் வேற வழி இல்லை. பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் கொண்டு போங்க. படிக்கலன்ற இது வேண்டாம், அன்பாக கொண்டு போனாலே போதும். பிள்ளைகள் வழியில் எனக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து இப்போ மாறுவதற்கும் புதிய கட்சியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கும். புரியுங்களா? பதவி பணி விரும்ப அந்த இடத்துல தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாகவும் இருக்கணும். இங்கே போனோம்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை நல்லா இருக்குமா, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அரசியல் பிரமுகர்களுக்கு, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் புதிய யுத்திகளை கையாளுவீங்க, புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபமும் வரும், விரயமும் வரும், கவனமும் வேண்டும். கூட்டு தொழிலில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணிவாக போகிறது நல்லதுங்க. கூட்டு தொழிலில் ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரும், ஆனால் நஷ்டம் வராது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள், இப்போ பணம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் மனைவி பேரில், பெற்றவங்க பேர்லேயே அல்லது பிள்ளைகள் பேர்லேயே எதுலையாவது போயிட்டு நீங்கள் சேர்க்கறது நல்லது. உங்கள் பேரில் வச்சுக்கும் போது அது விரயம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தடையாக இருந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இது நல்லாவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்டது, முதுகு தண்டு, முட்டி சம்மந்தப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டு. அதில் மருத்துவமும் உண்டு, குணமாயிடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்பேற்பட்ட பலனை தரும்? புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய நண்பர்களுடைய சகவாசம் மிக கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக வயிறு, முதுகு, முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு, கவனமாக இருப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு இவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு அற்புதமான பலனை தந்துவிடும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது செவ்வாழை போட்டு செவ்வாழை பழத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக கவனமுடன் வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சுக்கிட்டா தப்பிச்சிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.